கூறுறதுக்கு அவ்வளவு காலத்தை வந்து அவ்வளவு ஒழுங்குற இருக்க வேண்டும் என்ற அந்த கணிப்பு வந்து தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இப்போ நான் வந்து எது பொருள் முதல் அப்படின்ற அந்த கருத்துக்கு மீண்டும் வரேன். இப்ப இவ்வளவு கணிப்பையும் செஞ்சுட்டுமா இல்லையா? இப்ப இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது தமிழர்கள் வந்து பாருங்க, தொல்காப்பியர் ஒரு இலக்கணமே வகுத்துட்டார். இந்த நாளையும் விளக்குவாரு. இது எவ்வளவு ஆழமா தொல்காப்பியர் விளக்குற முறைய பார்த்தீங்கன்னா, மிக மிக ஆழம். அது தமிழ் பாடத்தை வந்து தமிழ் மரபை பற்றி விளக்கும் போது நான் விளக்குறேன். இந்த 4 எவ்வாறு விளக்கப்படுகின்றது அப்படின்னு. எவ்வளவு ஆழமாக தமிழின் வழியாக விளக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கவிருக்கோம். முதல் எனப்படுவது நிலம்பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே. அப்ப நிலன் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் இங்க கூறும் பொழுது பொருள் வெளி மெட்டஸ்பேஸ வந்து விளக்குவார். அப்ப ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்ற கருத்தை வந்து தமிழர்களுக்கு வந்து மெட்டஸ்பேஸ், நான் அதை தான் திருப்பி சொல்றேன். இந்த கருத்தை தான் வந்து முதல்ல நம்ம வந்து புறத்தினின் பாடல்ல கூட பார்த்தோம். மெட்டஸ்பேஸ், ஸ்பேஸ் அதோட அந்த மெட்டர் எப்படி தொடர்பாகுது அப்படின்னு. இங்க பாருங்க, பொழுது 2 பிரிச்சுட்டாங்க. அகக்காலம் இன்டென்ஷனல் டைம், புறக்காலம் என்பதை பிரிச்சுட்டாங்க. The first principle or origin of measurement is the nature of twin aspect of matter space time as perceived by the knowledgeable person அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து பொழுது வந்து 2, நிலன் பொருள் வெளி, நிலன் மெட்டஸ்பேஸ் நேச்சர் வந்து 2. இங்க வந்து முதல்ல சொல்லிடுறேன், பொருள் அப்படின்றது ஐம்பூதம். அதான் பொருளுக்கே தனியா ஒரு இலக்கணம் அமைச்சிருப்பாரு தொல்காப்பியர். புலம் அப்படின்றத தொல்காப்பியர் எவ்வளவு, இது வந்து கண்டுபிடிப்பு தமிழர்களுடைய. பிறகு நான் இதைதான் புலத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறேன். அடுத்த பகுதிகளில் இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு பதிவாக நம்மளிடையே இருக்க போகுது. இந்த புலத்தை பற்றிய தமிழர்களுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக நான் பாக்குறேன். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊக்கம். பிசிக்ஸ்ல பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை வந்து தமிழர்கள் செய்து, ஆனா இன்றைக்கு வந்து இதை தொடர்ந்து செய்யாமல் போனது யாருடைய தவறு? இப்ப இப்படிப்பட்ட அறிவியலை ஏன் வந்து என்ன கேட்டா தமிழ்நாட்டில் ஏன் செய்ய மறுக்கிறாங்க? ஏன், அதாவது தமிழ்நாடுன்னு நான் பொதுவா சொல்ல வரல, அவங்க செய்யறாங்க. ஆனா ஆய்வுகள் எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா துறைகள் எல்லாமே இருக்கு. சோதிட துறை இருக்கு. சோதிடத்துறை இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான ஆய்வு உள்ளுக்கு அவங்க நுழையிறதே கிடையாது. அவங்க பொது நிலையிலேயே இன்னும் அப்படியே சோதிடம்னா ஏதோ ஒன்றுன்னு விளக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அறிவியல், இது வந்து ஒரு பெரிய அறிவியல், பேரறிவியல். இந்த ஆய்வை எடுத்து இதை வந்து ஒரு பெரும் துறையாக உருவாக்கி தொடர்ந்து இந்த ஆய்வுகளை வந்து மேன்மைப்படுத்துகின்ற ஒரு முயற்சிகள் வந்து நம்மிடையே மிக மிக குறைவாகிவிட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து சொன்ன பிறகுதான் இது என்னோடப்பா அப்படின்னு சொல்ற முயற்சியில நம்ம இறங்குறோம். அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த நம்மளுடைய தாழ்வு நிலையை பாருங்க. யாரோ கண்டுபிடித்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியுது, ஓ இது என்கிட்ட இருக்க அப்படின்னு. அப்ப அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒண்ணு புரிதல். நம்மளுடைய நம்மளுடைய மரபு வந்து சிறந்தது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவர்கள் உள்ளத்துல ஆழமாக விதைக்கப்பட்டால் தான் அந்த ஆய்வுகள் அதை நோக்கி பயணிக்கும். இப்ப அந்த மாதிரி பயணங்கள் இல்லை. இப்ப இது வந்து இவர் பாருங்க, இந்த வரி இது எங்க கொண்டு போகும் அப்படின்றத பிறகு நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இதனுடைய பொருள். ஆனா இன்றைக்கு இதை செய்ய முடியாது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். இன்னும் இது முடிவு அல்ல. இப்ப நம்ம இதை காட்டிட்டு இப்ப நான் மீண்டும் சொல்றேன். தொல்காப்பியர் இந்த அகக்காலம் செய்தாரா? நிச்சயமாக செய்தார். புறக்காலம் செய்தாரா? புறக்காலம் செய்திருக்கின்றார். பொருளை பற்றி பேசியிருக்கின்றாரா? ஆமா, தனியாக பேசியிருக்காரு. புலத்தை பற்றி எப்படி பேசியிருக்காருன்றதுதான் ரொம்ப ஆழம். புலம்ன்றது ஒரு ஃபீல்டு. இத ஒரு கண்டுபிடிப்பு வந்து, இந்த கண்டுபிடிப்பு வந்து இன்றைய தற்கால அறிவியலுக்கு இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா ரிவால்யூஷன், ஒரு மிகப்பெரிய புரட்சி. அறிவியல் புரட்சி வந்து இந்த புலத்தை என்னுடைய அறிவியலை வந்து விளக்குவதுதான்.